நல்ல ஒரு இன்ஜினியரை நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கிளைண்ட்டுமே அந்த இன்ஜினியரை நம்ப மாட்டாங்க. கல்யாணம் எல்லாருமே பண்ணிடுவாங்க, வீடு எல்லாருமே கட்ட முடியாது, ஒரு சிலர் மட்டும் தான் வீடு கட்ட முடியும். அந்த கடவுள் யாருனாக்க எங்க அப்பா பதவியோட ராசி என்னன்னு தெரியல. எனக்கே நம்ம பண்ண வீடா இது. ஆனா இன்னைக்கு நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற 5 ப்ராஜெக்ட்ஸ்ல 3 ப்ராஜெக்ட் லிஃப்ட் போட்டுறோம். சோ நீங்க ஏன் சபரி கன்ஸ்ட்ரக்ஷனை சூஸ் பண்ணீங்க? நாங்க 2-3 சாய்ஸஸ் வச்சிருந்தது எல்லாத்தையுமே நாங்க சீட்டுக்குலுக்கி போட்டோம். சீட்டுக்குலி. எங்களோட டீம் எப்படி கோஆபரேட் பண்ணாங்க? சபரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த சிவில் டீம் தி கிரேட் டீம். எங்களுக்கு இன்னும் 2 ப்ராஜெக்ட் இருக்கு, அதையும் நல்லபடியா பண்ணி கொடுங்க. சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு கூட நான் அப்படியே கிளம்பிடுன்னு நினைக்கிறேன். To say in nutshell, from the beginning till end, successful project, happy project. வீடை கட்டி கொடுத்து அடுத்த தலைமுறைகள் வாழ்றதுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாரும் வராங்க, எங்க வீடை பாக்குறாங்க, யாருக்கு தமிழ் சொல்றாங்க, இந்த தம்பி சபரிக்கு சொல்லி நாங்க ரெக்கமெண்ட் பண்றேன். பிரம்மாண்டமாவே நம்ம பண்ணியாச்சு, பண்ணி கொடுத்தாரு எங்க சபரிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் சபரிநாதன் ஃப்ரம் சபரி கன்ஸ்ட்ரக்ஷன், தரம் உயர்தரம். ஸோ நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், செக்கானூர்னி, பேரையூர். கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு நம்ம ஆண்டிப்பட்டியில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். MAS சண்முகவேல் ஆசாரி அண்ட் சன்ஸ் அவருடைய ஒரு கட்டுமான பணி மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸோ இன்னைக்கு அந்த கிளைண்டோட நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 1-to-1 பேசுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ வணக்கம் மேம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இது வரைக்கும் ஒரு 8 வருஷமா நம்ம ஃபீல்ட்ல இருக்கோம். 2 years பிஃபோர் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நீங்க ஏன் சபரி கன்ஸ்ட்ரக்ஷனை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா எங்களுக்கு வீடு கட்டணுன்ற பிளான் கோவிட் பீரியட்ல அரைஸ் ஆனது. அப்போ வேற ஒரு லேண்ட் சூஸ் பண்ணிருந்தோம். அந்த லேண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லேண்டை சூஸ் பண்ணோம். அப்போ 2-3 என்ஜினியர்ஸ் ஐடியாஸ்ல இருந்தாங்க. சபரி சார் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இன்ட்ரோ கொடுத்தாங்க. சோ மைண்ட்ல எல்லாத்தையும் வச்சுட்டு எங்களுடைய மாமனார் அவர் தவறி ஒரு 8 years ஆச்சு. அவருடைய போட்டோ முன்னாடி சாய்ஸஸ் வச்சிருந்தது எல்லாத்தையுமே நாங்க சீட்டுக்குலுக்கி போட்டோம். சீட்டுக்குலி. ஆமா. அதுல அவரு தெய்வமா இருந்து சஜஸ்ட் பண்ண இன்ஜினியர் தான் நீங்க. சோ நாங்க உங்களை சூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணோம். என்னோட முதல் தேங்க்ஸ் அப்பாவுக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மாமனாருக்கு தான் சொல்லணும். அவர்கிட்ட தான் கேட்டு செய்வோம். சோ அவருடைய பிளெஸிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். சாய்ஸ் அவர்கிட்டே கொடுங்க. இந்த குழுக்கு சீட்டு போட்டது எனக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதான் பயங்கர ஒரு இம்ப்ரெஷனா இருந்தது. முன்னாடியே தெரிஞ்சது எல்லா சீட்லயும் நம்ம பேரே கூட எழுதி வச்சிருக்கலாமான்ற மாதிரி ஒரு ஐடியா. பட் நான் பயங்கர ஷாக்கிங் ஆனேன். நியர்பை என்னோட சித்தப்பாட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப நீங்க மேக்ஸிமம் இன்னொரு கான்ட்ராக்ட் ஃபைனல் பண்ற ஸ்டேஜ்ல சொன்னீங்க. நான் யதார்த்தமா அன்னைக்கு உட்காந்துட்டு சித்தப்பா இது மாதிரி அவரே சொன்னாரு, இப்ப இல்லப்பா அவர் ஃபைனல் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி. நான் சத்யா அப்ப பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, வேலை கிடைக்குது கிடைக்கலன்றது இல்லைன்ற நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். என்னோட விஷயம் ஜஸ்ட் ஒரு முயற்சின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யதார்த்தமா அன்னை கிட்ட சார்ட்ட நம்ம யதார்த்தமா பிட்ச் பண்ணோம். பிட்ச் பண்ணி நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். சோ அதுக்கப்புறம் தான் அந்த குழுக்கு சீட்டோட விஷயங்கள் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை சூஸ் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மேரேஜ் ஜேர்னி அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜேர்னி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2 years ஜேர்னி. நம்மளோட ஜேர்னி நல்ல ஒரு இன்ஜினியரை நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கிளைண்ட்டுமே அந்த இன்ஜினியரை நம்ப மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. அந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு நெகட்டிவா தான் போகும் மேக்ஸிமம். நம்மளோட ஜேர்னி எப்படி போச்சு? வீடு கட்டுறப்ப நம்ம ஒரு பிளான் நீங்க போட்டு கொடுத்தீங்க. அதுல எங்களுக்கு இந்த பெட்ரூம் எனக்கு இப்படிதான் வேணும், இந்த சைஸ்ல தான் வேணும் அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி மாத்தி எனக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்பேஸும் எனக்கு கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட இடம் பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் இடம். சோ அதுல 7 சென்ட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். அந்த ஸ்பேஸ் இருந்ததுனாலதான் ஒரு அவுட்புட்டும் கொடுக்க முடிஞ்சது. அந்த ஸ்பேஸ கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. சோ அதுக்கப்புறம் நம்மளோட பாத்தீங்கன்னா பிளான் முடிச்சிட்டோம். 2வது வாஸ்து பூஜா பண்றோம். சோ வாஸ்து அண்ட் போரை பத்தி சொல்லுங்க. ஆமா, போர் ஒருத்தர் கூட்டிட்டு நம்மளுக்கு நிலத்தடி நீர் எப்படி இருக்குன்னு கரெக்டா எந்த இடத்துலன்னு சொல்லி பார்த்து சொன்னாரு. கரெக்டா சொன்னதுக்கு அப்புறம் தண்ணி சூப்பரா வந்துச்சு. ஆமா, போர் பண்ணி அந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமே ஒவ்வொன்னா ஸ்டார்ட் பண்ணோம். வாஸ்துலயுமே நீங்க எல்லாமே ப்ரொசீஜர் கரெக்டா பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டெம் ஒண்ணு வச்சீங்க இல்லையா? அது ஆமா வேப்ப மரமா வேப்பம் குச்சியா ஏதோ ஒன்று வச்சு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டா பண்ணீங்க. எங்களுக்கு அதுல இருந்தே ஒரு குட் பிகினிங் தான். குட் பிகினிங். ஓகே. அப்ப பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகறப்ப ஒரு நல்ல மழை வந்தது. ஆமா, நல்ல மழை. ஆமா. டு சே இன் நட்ஷெல்லா சொல்லணும் அப்படின்னா from the beginning till end throughout the journey successful project happy project happy beginning happy ending. ஆமா, நடந்துட்டே வந்து சோ ஸ்டாப் இல்லாம பண்றதா எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. ஸோ கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் பேமெண்ட் டிலே அப்படின்றது வரும். ஸோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்லணும். ஸோ அந்த பேமெண்ட் டிலேன்றது எனக்கு இல்லை. நான் அப்பாட்ட இருந்து எப்படி காசு வாங்கணும் அதே மாதிரி தான் என்னோட கிளைண்ட்டும் நீங்க. ஸோ ஃபண்ட் ஃப்ளோ எனக்கு கரெக்டா இருந்தது. ஸோ இதை தவிர்த்து ஒரு விஷயத்த நம்ம அட்வான்ஸா வாங்கணும் அப்படின்னாலும் அந்த பேமெண்ட் ஷெட்யூல நீங்க அட்வான்ஸா கொடுத்தீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால
நம்ம சொன்ன கரெக்டா 15 months டியூரேஷன் போட்டிருந்தோம். 15 monthsலயே நம்ம வந்து மேக்ஸிமம் முடிச்சுட்டு கணபதி ஹோமம் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஒவ்வொரு மெட்டீரியல் நம்ம எப்படி சூஸ் பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா? அதெல்லாமே நீங்களே பாத்துட்டீங்கல்ல, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க. நாங்க சில கம்பெனிஸ் கம்பியில சொன்னோம். ஓகே, டிஎம்பில தான் நீங்க சொன்னீங்க மகா சிமெண்ட்டுக்கு மகா பண்ணலாம். ஓகே, எது வந்து பிராண்டட் அப்படின்னு நீங்க போகிறதோட அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்பென்ஸ் அதிகம் ஆகும். சோ நீங்க குவாலிட்டி வைஸ் போங்க நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க. சோ உங்களோட ஃபாலோ அப்ல தான் நாங்க வந்தோம். சோ நம்ம அன்னைக்கு ரூஃப் கான்கிரீட் போட்டிருக்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இன்னொரு பிராண்டோட மேனேஜர் வந்திருந்தாங்க. சோ அந்த மேனேஜர் வந்து சார் ஏன் எங்களோட டிஎம்டி சூஸ் பண்ணலன்னு சொன்னப்போ அப்ப நாங்க வந்து நம்மளோட டிஎம்டி யூஸ் பண்ண டிஎம்டி பாரை வந்து யூ டைரக்ஷன்ல வளைச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணோம், மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல யூ பெண்ட் பண்ணோம், மறுபடியும் ஸ்ட்ரெயிட் பண்ணோம். ஏன்னா ஃபீல்ட்ல அந்த டெஸ்ட் தான் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பிராண்ட் டெஸ்ட் சாம்பிள் கொண்டு வந்தாங்க, அதையும் நாங்க யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணதுல அவங்க கொண்டு வந்த சாம்பிள் ராட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. நம்ம யூஸ் பண்ண டிஎம்டியோட வந்து சுமங்கலான்னு சொல்லி ஒரு டிஎம்டி யூஸ் பண்ணோம், அது பிரேக் ஆகல. சோ அப்ப வந்து எனக்கும் என்னோட கிளைண்ட் ஆகிய உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆச்சு. சரி, ஓகே, அப்ப வந்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல எங்களுக்கு அந்த ஸ்டோரி சொன்னாங்க, ஹஸ்பண்ட் வீட்ல சொன்னாங்க, அப்ப ரொம்பவே ட்ரஸ்ட்வர்தியா இருந்துச்சு. ஓகே, அப்ப குவாலிட்டின்றது நம்ம மேக்ஸிமம் வந்து காம்ப்ரமைஸ்ன்றதே போகல. சோ மேக்ஸிமம் நம்ம சக்சஸ் பண்ணி பில்டிங்ஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்டீரியர் கேட்டகரி வந்தோம். ஆமா, சோ டைல்ஸ் பத்தி சொல்லுங்க. டைல்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த ஹால் டைல நீங்க சொன்ன டைல் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். நாங்க ஒரு 2-3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். அதுல வந்து நீங்க சொன்னீங்க எங்க போய்லாம் நம்ம டைல்ஸ் அவினாஷி ரோட் திருப்பூர்ல நிறைய இடத்துல பார்த்தோம், திருமங்கலம், மதுரை எல்லாமே நீங்க கூட்டிட்டு போனீங்க, எல்லாமே காமிச்சீங்க. அப்புறம் லாஸ்ட்ல ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு விஷயங்கள் இதுதான்றது சொல்ல மாட்டோம். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தேனி, மதுரை 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மதுரை தான் நம்ம தமிழ்நாட்டோட சவுத்துக்கு ஹப்பா இருக்கும். சோ உங்களோட கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம ஒரு பிரைஸ் ஒன்னு போட்டிருந்தாலும் உங்களுக்கு டைல்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே ஆகுற வரைக்கும் தான் ஜர்னி வந்து நம்ம பண்ணோம்னு நினைக்கிறேன். நியர்பை தேனி பார்த்தோம், மதுரையில பார்த்தோம், அடுத்து சடனா ஒரு ப்ரோக்ராம் வந்து திருப்பூர் போனோம். சோ உங்க கலெக்ஷன்ஸும் ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு. ஆமா, அதனால நாங்க 4 சூஸ் பண்ணிருந்தோம். நீங்க சஜஸ்ட் பண்ணதுதான். பட் நான் சஜஸ்ட் பண்ணது இப்ப ஃபீல்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நீட் லுக்கிங்கா இருக்கு, மெயின்டெனன்ஸும் ஈஸியா இருக்கு. ஓகே, அப்ப மேக்ஸிமம் வந்து டைல் சூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து ஃபர்தரா வந்து இன்டீரியர் ஃபால் சீலிங் டிசைன்ஸ்க்கு ஒரு டீம் நம்ம அப்ரோச் பண்ணிருந்தோம். அப்ப அந்த மாதிரி ஒர்க் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளோ இருந்தது. ஸோ அப்போ டோட்டல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ 15 months வந்து எண்டில் நிற்கிறோம். அப்போ எந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க? நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே வந்துருச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து டெமோவா இல்லாம உங்களுக்கு ரியாலிட்டியாவே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். ஏன்னா இந்த இடம் காலி இடமா இருந்ததுன்றது தெரியும். அந்த காலி இடத்துக்கு மேல ஒரு பில்டிங்கை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். நாங்க பில்டிங்க்கு மேல இப்ப நாங்க வாழ்க்கை நடத்திட்டு ஹாப்பியா இருக்கோம். ஓகே, மிக்க நன்றி. ஹவுஸா இருந்தது இப்போ ஹாப்பி ஹோமா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இன்டீரியர் எல்லாம் முடிச்சு பெயிண்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கா எந்த மாதிரி கிளீன் பண்ணி கொடுத்து நாங்க வெளியில ஏறணும். அது எல்லாமே டிகோர் கிளீனிங். ஓகே, எங்களோட டீம் எப்படி கோஆபரேட் பண்ணாங்க? தி கிரேட் டீம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நிறைய பேர்கிட்ட இதை ஷேர் கூட பண்ணிருக்கேன். என்னோட காலேஜ்ல கூட நான் ஷேர் பண்ணினேன். சப்ரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த சிவில் டீம் வந்து தி கிரேட் டீம். இந்த டீம் வந்து எனக்கு 2018ல இருந்து ஜாயின் பண்ணி வராங்க. மேஸ்திரி வந்து பாத்தீங்கன்னா அழகு ராஜான்னு சொல்லிட்டு நம்ம மரவுபட்டி அந்த டீம் கூட வந்து ஃபுல் சப்போர்ட். அவங்களுமே எங்க ஃபேமிலியா மெர்ஜ் ஆயிட்டாங்க. அந்த 1.5 years ஜர்னில எங்க ஃபேமிலியாவே மெர்ஜ் ஆயிட்டாங்க. ஏதாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை வந்து அவங்க ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை சொன்னாங்க, சொல்லி அதுக்கேத்த மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. இப்ப இப்படி வேணும்னு சொன்னா கூட அவங்க ஐடியாஸ் சொன்னாங்க. அதான் வந்து வீட்டை வந்து நீட்டா வந்து இந்த திருமணத்துல வந்து பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணி இந்த ஸ்டோர் ரூம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எவ்வளவு இது பண்ணோம், நிறைய எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நீங்க வந்து இங்க போடலாமா அங்க போடலாமா. அப்போ நீங்க பிளஸ் உங்க டீம் எல்லாருமே ஐடியாஸ் சொன்னீங்க. அதுல இருந்து நாங்க பிக் பண்ணதுதான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்ட ஹேண்டில் பண்றதே பெரிய விஷயம். எனக்கு வந்து உங்களுக்கு வந்து 3வது கிளைண்ட். இப்போ என்னோட 3வது கிளைண்ட் நாங்க 4 பேருமே நீங்க ஹேண்டில் பண்ணல. சோ அப்படின்றப்ப அந்த 15 months ஜர்னி வந்து 4 பேரை ஹேண்டில் பண்ணா நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க. ஆமா கஷ்டம் தான். அவங்க சார் வந்து அவங்க 2 விஷயத்தை சொல்லுவாங்க. அப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்காது. சோ இந்த விஷயத்தை வந்து ஃபீல்ட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். பட் நீங்க அந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி சொல்லுவீங்க. அப்பயுமே இல்ல மேடம், இது நீங்க கொஞ்சம் இதுல நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் போனாதான் அந்த ரியாலிட்டிக்கு சரியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு மாடிப்படி வந்து விஷயங்கள் நம்ம பிளான் போட்டிருந்தோம். சோ சார் சொன்னது அந்த மாடிப்படி விஷயங்கள் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அந்த லிஃப்ட சுத்தி படி வரும். அப்ப நம்ம அக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணவே இல்லை ஸ்பேஸ் எல்லாமே. கிச்சனை பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு எங்க வீட்லயே பிடிச்ச ரொம்ப ஏரியா கிச்சன் தான். ரொம்ப நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது கிச்சன் தான். எல்லாரும் நாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். நிறைய
கொடுக்கணும். நாங்க வெளியில வாங்க மாட்டோம். அதனால நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே செய்யறது கிச்சன் தான். நாங்க வெளியே போனா கூட செஞ்சுதான் கொண்டு போறோம். சோ அதனால எங்களுக்கு கிச்சன் வந்து ரொம்ப ப்ராமினென்டான ஒரு ஏரியா. அது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்கு உண்டான ஹாலோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 16x16 சொல்லுவாங்க. ஆமா. சோ அந்த 16x16 ஸ்பேஸ் உங்களுக்கு கிச்சனா கொடுத்துருக்கும். சோ அந்த கிச்சன்ல நிறைய ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஹைட் சூஸ் பண்றதுல இருந்து அந்த டேபிள் டாப் வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஹைட் உமன்ஸை பொறுத்தளவு ஹைட் வேரி ஆகும். ஸோ அந்த ஹைட்ல இருந்து பிளஸ் அந்த டேபிள் திருப்புறதுல இருந்து எல்லாமே நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ஏன்னா மெயின் அதான் இப்ப இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து கிச்சனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா மத்த ஏரியாவை நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள பெரிய கிச்சன் அப்படின்றப்ப ஸ்டோரேஜ் ஏரியா தனி, ஸ்டோரேஜ்க்கு ஒரு யூனிட் போட்டாச்சு, கிச்சனோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் தனி, உள்ள ஓபன் டைனிங், அதெல்லாமே பார்க்க அழகாவும் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா கம்ஃபர்டபுளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பவுண்ட், நம்ம ஏரியாவை சுத்தியே வந்து காம்பவுண்ட் போட்டு நம்ம வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணோம். ஸோ அதுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு பேக் சைடு வந்து ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுனால நம்ம ஒரு ரெயின் வரதா இருக்கட்டும், ஈவினிங் டயத்துல ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல அது எல்லாமே டைனிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் பண்ணிருந்தோம் நிறைய ஃபங்க்ஷன்ல. பின்னாடி ஃபுல்லாவே ஒரு டைனிங் இது பந்தல் போட்டு டைனிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு பேர் வந்தாலும் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா போகும். ஓகே, இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படி இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் பண்ணி 2 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுல இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன்ல சிவில்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, இடையில கூட நீங்க எலக்ட்ரிக்கல் சம் கூப்பிட்டுருந்தீங்க, நாங்க அந்த டீம் உடனே உங்களுக்கு வந்து நினைக்கிறேன். ஆமா வந்தாங்க. யூபிஎஸ் வந்து ப்ராப்பரா இன்னொருக்கா சேனலைஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஆமா, அது ஃபுல்லாவே ப்ராப்பரா கம்ப்ளீஷன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு நைஸ். இதுவே கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இல்ல சாரா, ஒரு கிளையண்ட் கிட்ட இந்த வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, கல்யாணம் எல்லாருமே பண்ணிடுவாங்க, வீடு எல்லாருமே கட்ட முடியாது. இது வந்து நான் தற்பெருமையில சொல்ல கிடையாது. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம். நீங்க பாத்துருக்கீங்க, ஒரு சென்ட் வீட்டை நாங்க 10 பேர் இருந்திருக்கோம். எல்லாருமே இப்ப என்னோட ஜர்னியுமே அப்படிதான் இருந்தது. எதுவுமே இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம நிக்கிறோம், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அந்த அடையாளத்தை கிரியேட் பண்ணதுல எம்ஏஎஸ் சண்முகவேல் ஆசாரி ஐயாவுடைய குடும்பம் வந்து, அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு நன்றி கடன் பண்றேன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஆபீஸ் ஓபன் பண்ணேன். அடுத்து என்னோட லைஃப்ல வந்து நானும் பெரிய சொல்லிட்டேன், இந்த ப்ராஜெக்ட் அப்புறம் இட்ஸ் a turning point for your life and career. என்னோட மேரேஜ்மே நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு. ஆமா, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கோயிங்ல தான் நடந்தது. ஆமா, அது நாங்க வாஸ்துக்கு உங்களுக்கு பிளஸ் கூட பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பூஜை பண்ணும்போது பையனோட சொன்னோம். அதே மாதிரி பால் காய்ச்சறத பையன் பறந்துட்டான். நம்ம 15 months ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம நியர் பை பண்ணோம். சோ கம்ப்ளீஷனுக்கும் என்னோட பையனோட தான் வந்து நினைக்கிறேன். அதனால வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது நம்மளோட ஃபேமிலி அப்படின்றது எங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சோ இப்போ இந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து நடக்குது. சோ இன்னைக்கு நீங்க உபசரிச்சது கூட லைஃப்ல மறக்கவே முடியாது. சாப்பிட மாட்டேங்கிறீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்றோம், சாப்பிட மாட்டேங்கிறீங்களே. இல்ல, இந்த உபசரிப்பு அப்படின்றது என்னோட டீமே இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க சார், வந்ததுல இருந்து பயங்கர எஃபெக்டிவா கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலா இல்லைன்னா இன்னும் நல்லாவே நாங்க கவனிச்சிருப்போம். கவனிப்புன்றது எப்போ வந்தாலுமே அது இருக்கும். அது நம்ம இது பண்ண நானுமே வந்து 1 year ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம 1 yearக்கு மேல நம்மள மீட் பண்ணி 1 yearக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷம் ஜேர்னியை வந்து ஒரு 20 நிமிஷம் கண்ணுக்கு முன்னாடி வந்த மாதிரி எனக்கு ஒரு அப்படிதான் ஒரு மெமரி, ஒரு நாஸ்டால்ஜி. ஆமா. சோ அந்த அதே மாதிரி லிஃப்ட் வந்து பெரிய நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கலாவே இருந்தது. ஆமா, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து கார் பார்க்கிங் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் வீட்லயும் சார் என்னோட வீட்ல கார் நிக்கிற மாதிரி வீடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற 5 ப்ராஜெக்ட்ஸ்ல 3 ப்ராஜெக்ட் லிஃப்ட் போட்டுரும். சோ லிஃப்ட்ன்றது சோ நம்ம ஏஜ் ஆனவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் பண்றதுக்கும் லிஃப்ட் போட்டுரும். ஆனா எங்க கேஸ்ல கொஞ்சம் டிஃபரெண்ட். நாங்க வந்து ஹீட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு நடுறதுக்காகவும் லிஃப்டிங்காக தான் நாங்க மெயினா லிஃப்டே போட்டோம். அதுவும் பிளஸ் சாப்பிடுறது வந்து ஒரே இடம், செய்யறது 2 இடத்துல செஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட்டா இருக்கு, எல்லாமே ஹீட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நான் மேல மெயின் டிஷ் பண்ணிருக்கேன், கீழே சைட் டிஷ் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க மேல போறோம். அப்ப லிஃப்ட்ல தான் வச்சு விட்டுருவோம் எல்லாத்தையுமே. சோ லிஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுவும் ப்ராப்பரா எந்த பிரச்சனையும் இல்ல. நல்ல இது வரைக்கும் லிஃப்ட்ல எந்த கம்ப்ளைண்ட் இல்ல. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இப்ப லிஃப்ட்னா லிஃப்ட்டுக்கு ஒரு டீம் வந்துட்டா நம்ம ஸ்பிட் பண்ணி விட்டுறதுல என்னோட ஒர்க்கா தான். இப்ப நீங்க என்னை நம்பி ஒரு வீடு கொடுத்துருக்கீங்க. சோ என்னோட வீட்டுக்கு ஹால்னா இப்படி இருக்கணும், டிவி யூனிட்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் எப்படி நினைச்சு பண்ணுவேன்னா, நீங்க அஸ் அ கிளைண்ட் இன்ஜினியராகவும் நான் இருப்பேன், கிளைண்டாவும் இருப்பேன். ஆமா ஆமா. இப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து ஈஸியா வந்து ஓகே ஆயிர மாட்டேன். இப்ப நீங்களும் ஒரு விஷயம் சொன்னாலும் நான் ஓகே ஆயிர மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபீல்ட் ரியாலிட்டி என்ன, இந்த இடம் எவ்வளவு சிறுசா இருந்துச்சுன்னு தெரியும். ஆமா ஆமா.
அகலம் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு தெரியும். அந்த விஷயத்துல ஃபீல்டு ரியாலிட்டி என்ன, எங்க எக்ஸிகியூஷன் பண்ணா எங்க அவுட்புட் கிடைக்கும்ன்றத என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்து லேர்ன் பண்ணி வந்ததுனால எனக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு ஹால் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆசிரியர் மேம் 22x22 ஹால் இருந்தாதான் இந்த வீட்டுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியும்னு சொல்லியிருந்தோம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரியலைஸ் பண்ணி என்னோட ரியாலிட்டிக்கு ஃபீல்ட் ரியாலிட்டி எது செட் ஆகும் அப்படின்ற விஷயத்த நான் கோ த்ரூ பண்ணி தான் என்னோட கிளைண்ட்டுக்குமே நான் கொடுப்பேன். அப்படி கொடுக்கறதுனால அந்த அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கே வந்து நம்ம பண்ண வீடா இது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு பினிஷிங் ஆகி நம்ம பண்ண வீடு. அப்ப இவ்வளவு விஷயத்த நம்ம வந்து இன்னும் டிஸ்பிளே பண்ணாவே இருக்குமே அப்படின்றதுனாலதான் சரி டிஸ்பிளேக்கு ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரலான்றதுனாலதான் இந்த ஒரு விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி போயிட்டு இருக்கு. சோ மென்மேலும் சபரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களோட இல்லத்துல அடுத்த ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கண்டிப்பா நாங்க வச்சிருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கோம். அடுத்து இப்போ ஒரு இது வாங்கியிருக்கோம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வாங்கியிருக்கோம். அது வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு கட்டணும். சபரி கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா 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 வேற யாரும் எங்க மைண்ட்ல இல்லவே இல்ல. ஒன்ஸ் நம்ம வந்து அப்படின்னா நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கோம். எல்லாமே நீங்க வந்து நமக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி மேடம் அண்ணி அந்த மாதிரி ஒரு உறவுகள் ரீதி, அதாவது கிளைண்ட் இன்ஜினியர் மட்டும் இல்லாம ஒரு குடும்ப ரீதியான உறவுகள் வந்ததுனால எனக்கும் உங்களோட விஷயங்கள் ஓகே அண்ணி ஓகே நீ வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்களோட வாக்கிங் பிரின்சிபல் எங்களுக்கு தெரியும். சோ ரெண்டுமே மேட்ச் ஆயி. சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த டேஸ்ட் வந்து 4 டேஸ்ட் உங்களோட டேஸ்ட் 4 டேஸ்ட் நான் ஹேண்டில் பண்றது அது ஒரு லேர்னிங்கா தான் இருந்துச்சு. ஆமா ஓகே. ஏன்னா ஒரே ப்ராஜெக்ட்ல 4 கிளைண்ட் மீட் அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் இந்த இன்டர்வியூ மூலமாவே நான் இன்னொன்னு இந்த மத்த கிளைண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். அதாவது நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னு நமக்கு பிளான் இருந்துச்சு, நம்மளுமே பிளாங்கா இருக்க கூடாது. கொஞ்சம் நம்மளுமே லேர்ன் பண்ணி என்ன என்ஜினியர்ஸ் நம்ம இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் ரஃப் பிளானாவே வரைஞ்சிடறாங்க. இந்த இடத்துல வந்துரும், ஆனா நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நீங்க மாத்தி போட்டுருந்தீங்க. அதனால இந்த மாதிரி மாடல் நம்ம கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன்னா அதனால இன்னைக்கு இருக்க எல்லா கிளைண்ட்டுமே வந்து இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு. அதனால எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து என்ன பண்றாங்க, லேர்ன் பண்ணிடுறாங்க. நீங்க சொல்லுங்க எனக்கு கிச்சன் இப்படிதான் இருக்கணும், ஹால் இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி லேர்னிங் இருக்கனால எங்களுக்கும் ஈஸியா இருக்கு. சோ எங்களுக்கு ஈஸியா நாங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியது இருக்கு. எந்த மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டுக்கு அங்க இன்னும் அதை விட அதிகமாகவே அவுட்புட் கொடுக்கணும். ஸோ நாங்களும் நிறைய மீட்டிங்ஸ்ல அட்டன் பண்றோம். ஸோ பார்த்துருப்பீங்க, ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கு, ஸோ கரண்ட் ட்ரெண்ட் என்னன்றதை கிளைண்ட்டுக்கு நாங்க கொடுக்கணும். ஸோ கிளைண்ட் நீங்க ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயம் எனக்கு தெரியலன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஸோ லேர்னிங் தான், பட் தெரியலன்னு சொல்லிடக்கூடாதுக்காக நாங்கள் நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி இன்னைக்கு ஃபீல்ட் ரியாலிட்டி என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்ன, ஸோ என்ன பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கின்ற விஷயத்தை எல்லாமே நாங்கள் அப்சர்வேஷன் பண்றதுனால தான் இன்னைக்கு அடுத்து வர கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு அவுட்புட் ஈஸியா கொடுக்க முடியும். சின்ன ஒரு மெமரிஸ் என்னன்னா, சரி இது மாதிரி உங்ககிட்ட நாங்கள் கொடுத்த அமௌண்ட்ல இப்போ எங்க போகுதுன்னே தெரியலன்னு சொன்னாங்க. சரிங்க கவலையே படாதீங்க, நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் பத்தி சொல்லிடுங்க. நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்ன்றத நீங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் என்னன்னா, சோ நம்ம இன்ஜினியர்ட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்னா பெரிய பெரிய அமௌண்டா தான் கொடுக்கணும் அப்பனாதான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்காங்க. பேமெண்ட்டை பத்தி நீங்க எந்த மாதிரி கொடுத்தீங்க? அது எங்களுக்கு வீக்லி பேசிஸ் நாங்க கொடுத்தோம். நாங்க வீக்லி பேசிஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா வாரமும் அமௌண்ட் வாங்கிக்கோங்க. வாரம் பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி இஎம்ஐ மாதிரி அந்த மாதிரி ஈஸியா இருந்துச்சு. உங்களுக்கு பெரிய அமௌண்டா தெரிஞ்சிருக்காது. எனக்கும் அது பெரிய பிளஸ்ஸா இருந்தது. ஏன்னா உங்களோட அமௌண்ட்டை வாங்கி நம்ம 4 சைட் 5 சைட் போயிட்டுனா அவங்களுக்கு சேலரி போறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. மற்ற சைட்டை வச்சு நான் ஹேண்டில் பண்ணேன். அப்ப அந்த பெர்மனன்ட் டேர்ம்ஸ் வந்து வீக்லி கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. பட் உங்களுக்கும் அது ஒரு பெரிய பெயினா இருக்காது. ஆமா ஆமா, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணுமேன்றது இல்லாம உங்களுக்கும் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருனாலயும் கல்யாணம் பண்ண முடியும், எல்லாரும் படிக்கலாம் வைக்கலாம், ஆனா வீடு கட்டுறது ஒரு ட்ரீம் தான். எல்லாருனால வீடு கட்டிட முடியாது, ஒரு சிலர் மட்டும் தான் வீடு கட்ட முடியும். சொந்த வீடு நிறைய பேருக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். அது இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய பிளானிங் இருக்கும், ஃபண்ட் அலோகேஷன், ஃபண்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி எல்லாமே அந்த திங்கிங் எல்லா தாட் ப்ராசஸும் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே சபரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேட் இட் ஈஸி. எப்படின்னா உங்களுக்கு நாங்க வீக்லி பேசிஸ்ல பேமெண்ட் கொடுத்தோம், பிளானிங் எக்ஸிகியூஷன் எல்லாமே நீங்க ஈஸி பண்ணி கொடுத்தீங்க. எல்லாமே ஒரு ஈஸி கோயிங்கா இருந்துச்சு. சைட் விசிட் எந்த மாதிரி இருந்தது? நீங்க டெய்லி இருப்பீங்களே? மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து டெய்லியுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் சைட்ல வந்து நம்ம இருந்துரும். ஏன்னா என்னோட சைட் இன்ஜினியர்ஸ் டீம் இருப்பாங்க, என்னோட மேஸ்திரி டீம் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவு ஒரு மைனஸ் நடக்கும், சின்ன ஸ்ட்ரகிள் ஒரு மார்க்கிங்ல நடக்கும், ஒரு பிரிக் வைக்கிறதுல நடக்கும். பட் அந்த விஷயத்த நான் ஃபீல்டுல இருக்கிறதுனால உடனே ஒரு விஷயம் நெகட்டிவா போகுது, ஒரு சைஸ் மாறுது அப்படின்னாலும் நான் கூட இருந்து அந்த விஷயத்தை கிளியர் பண்றதுனால அந்த விஷயம் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்தறதுனால வந்து கூடயே இருப்போம், நம்ம சைட்லயே இருக்கு. அது மாதிரி எங்களுக்கு எல்லாமே ஈஸி கோயிங், யூ மேட் இட் சிம்பிள். பெரிய கலர் ப்ராஜெக்ட், ட்ரீம் ப்ராஜெக்ட்
பெரிய கனவா இருக்கு. நாங்க வந்து எப்படி நானும் அக்காவும் சரி எப்பயுமே இங்கதான் இருப்போம் இருந்து ஒன்னொன்னா நாங்க வாட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களுமே வந்து ஒன்னொன்னா வாட்ச் பண்ணி எங்களோட என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லா உங்ககிட்ட சொல்லவும் நீங்களும் அதை இது வந்து ஒரு நகை வியாபாரமோ கிளாஸ் வியாபாரமோ கிடையாது. இது ஒன்ஸ் தான் பில்ட் பண்ண போறோம். இது லைஃப் லாங் லெகசியா கண்டினியூ ஆக போகுது அப்படின்றப்ப அதை கரெக்டா பண்ணாங்க. இது திரும்பிலாம் ரிப்பேர் பண்ண முடியாது. மற்ற பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கடையில வந்து நகையை வந்து ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஒரு 30 வெரைட்டி ரா மெட்டீரியலை தரையில போட்டுதான் எடுத்து உருவம் கொடுக்கும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம காங்கிரீட்ல இருந்து கம்பில இருந்து சிமெண்ட்ல இருந்து மணல்ல இருந்து தரையில கிடத்து இருக்கிற பொருள் எடுத்துதான் இன்னைக்கு உருவம் கொடுத்துரும். சோ அப்ப தரையில கடந்த விஷயங்கள் இன்னைக்கு உருவமா வந்து நிக்கிறப்பதான் அதோட பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் வந்து கண் எதிரில் இருக்கிறது எனக்குமே மிக கண்டிப்பா எல்லா தொழிலுமே ஒரு கலை தான். இது ஒரு கலை தான். கட்டிட கலை. அதனால சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க கட்டிட கலைன்னே சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கான்ட்ரோவர்சி சும்மா ஜாலியா பேசுற மாதிரி அந்த மாதிரிதான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். டிஸ்கஷன்ஸ் ஆர் மேட். நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. நீங்க பேராகிராஃபா போடுவீங்க. ஆமா நம்மளுக்கு அப்போ ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்ல வந்து சார் இதெல்லாம் மிஸ் ஆகுது, இதெல்லாம் ப்ரொபோசல் ஒர்க் இருக்கு, இதெல்லாம் நீங்க பெண்டிங் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பிளஸ் எவ்ரிடே நம்ம ப்ராஜெக்ட்ஸ் போட்டோஸையும் ஒரு குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஆமா சோ அப்ப அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வெளியூர் போயிருந்தா கூட சைட்ல இன்னைக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு, ஈவினிங் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா நீங்களே ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஒரு டிவி சாப்பிடவோ ஒரு காஃபி சாப்பிட போலாம், இல்ல நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போலாம். அப்ப அங்க ஒரு நினைவுகள் இருக்கிறப்ப அதை கேப்சர் பண்ணி போடுவீங்க. சோ எல்லாமே நம்ம ஒரு குரூப், அதாவது நீங்களுமே இன்ஜினியரா இருந்து ஒர்க் பண்ணனாலதான் இந்த விஷயத்தை ஜர்னி வந்து சக்சஸ்ஃபுல். டீம்ல சிவில் டீம்ல நிறைய பேர் கேட்டாங்க நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்க பி எல்லாம் படிக்கல அப்படின்னு சொன்னோம். ஓகே சோ அந்த மாதிரி நீங்களுமே நாங்க நிறைய சோ அப்ப இன்ஜினியரோட ஃபீஸ் தான் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா சோ நம்ம அடுத்த ஜர்னி பண்றப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். சார் பிளானிங் அப்பா நான் ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு அடுத்த ஜர்னி நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். இல்ல மேம் சொல்றேன் ஒரு விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல மேம் இந்த விஷயம் இப்படி வரும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே டிக் அடிச்சிருவீங்க. சோ அந்த சஜஷன்ற அளவுக்கு கூட நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம கொடுக்க போறது. சோ அந்த அளவுக்கு அவுட்புட் நம்ம வாங்கிட்டோம், அதை தான் நம்ம இன்புட்டா கொடுக்க போறோம். சோ ஓகே அப்ப நம்ம ஒரு பிளான் நாங்க கொடுத்தா கூட மேக்ஸிமம் 1 or 2 பிளான்ஸ்ல கரெக்ஷன் பண்ணிரோம்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு லேர்னிங் நம்மளுக்குள்ள ஒரு நடந்திருக்கு நினைக்கிறேன். அடுத்து இருக்க ரெண்டல் ப்ராஜெக்ட் தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நாள் கழிச்சு அதை நீங்க முடிச்சு கொடுங்க. சோ யாருனாலும் வீடு கட்டுறவங்க அப்ரோச் சபரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் a good happy home and all the best for all your projects. Thank you. உங்களுக்கு நன்றி. நீங்க எல்லாத்தையுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா பண்ணி கொடுத்ததுக்கு, எங்க எல்லாரோட இன்புட்ஸையும் நீங்க ரிசீவ் பண்ணி அதை பொறுமையா டீல் பண்ணதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. சோ உங்களுடைய கலந்துரையாடலுக்கு சபரி கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Thank you sir. உங்களுக்கு all the best. Congratulations for all your projects. Thank you. Thank you sir. Thank you. நானுமே வந்து முதல் தடவை செய்ய போறது ஒண்ணுமே தெரியாது. எனக்கு முதல்ல வந்து ஒரு நீங்க பண்ண ஒரு பில்டிங் வந்து நான் கேட்டேன். ரொம்ப தெளிவான ஒரு பதில் சொன்னாரு சரவணன். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு மேல இன்னொன்று என்னன்னாக்க கடவுள் அழுகிற ஒரு இது இருக்கு. அந்த கடவுள் யாருனாக்க எங்க அப்பா. நீங்க சொன்னதுதான் வந்து அவரு இல்லை, இப்போ அவர் இறந்துட்டாரு. அவர் கடவுளா இருந்து என்னோட சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. தூக்கிட்டு வர மாதிரி கடவுளோட அனுப்புறவங்க உங்களோட தொழில்நுட்பம் முறையே நடந்து வந்து எனக்கு சொல்லி சூப்பரா முடிச்சு பிரம்மாண்டம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து நாங்க எவ்வளவு தூரம் வந்து கட்டணும்னு நாங்க நினைக்கல. இதுல என்னன்னாக்க இன்னொன்னு வந்து ராசியும் இருக்குது, வேலையோட நுணுக்கங்கள் இருக்கு. சின்ன லெவல்ல ஆக்சுவலா வந்து இந்த இடம் வந்து 10 சென்ட் இடம். 10 சென்ட் இடத்துல வந்து சும்மா சிம்பிளா கட்டிக்கிறோம், கம்மியான பட்ஜெட்ல கட்டிக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம். அது சபரியோட ராசி எனக்கு தெரியல, இல்ல நம்மளோட ராசி தெரியல. பிரம்மாண்டமாவே நம்ம பண்ணியாச்சு, பண்ணி கொடுத்தாரு எங்க சபரிக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். முக்கியம் வந்து சொல்லணும், வீடை கட்டி கொடுத்து உங்களோட அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து வாழ்றதுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சொன்ன மாதிரி இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க.
இந்த வேலை முடிக்கும் போது இவ்வளவு அமௌண்ட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு சார்ட் பண்ணுவோம். அதே நீங்களும் அப்படிதான் எனக்கு கொடுத்தீங்க. ஆனா என்னோட சுச்சுவேஷன் அதாவது வந்து வியாபாரத்தை பொறுத்து நாங்கள் வந்து அமௌண்ட் வர்றது பொறுத்து வாரம் ஒரு அமௌண்ட் கம்மியான அமௌண்ட் தான். அதாவது வந்து 50,000 1 லட்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கட்டணும். எங்களுக்கு கட்டணம் மழப்பே தெரியல. அந்த விஷயம் வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். திடீர்னு ஒரு இடத்துல 5 லட்சம் 10 லட்சம் கேட்டா ரொட்டேஷன் பண்ணுங்க. நீங்க வீக்லி இஎம்ஐ மாதிரி நீங்க கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா எனக்கு அது பெரிய பிளஸ். சாப்பிட்ட வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து நம்ம அப்படியே வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. அதாவது வந்து எல்லாரும் வராங்க, எங்க வீட பாக்குறாங்க, யாருக்கு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி தம்பி சபரிக்கு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அவங்களை வந்து கேட்டு என்கிட்ட வந்து தகவல் சொல்றாங்க. பரவாயில்ல, அவங்க வந்து நல்லபடியா சொன்னாங்க, நல்லபடியா கட்டி கொடுக்குறாங்க. எனக்கு ஆண்டிபுட்டில வந்து எதுவுமே இல்லாம ஆண்டிபுட்டி நல்லா கொடுத்தோம். இன்னைக்கு வந்து இந்த குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனா இப்படிதான் பண்ணணும். அந்த ஒரு அடித்தளம் போறேன்னா நம்ம மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும் சார். நீங்க சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண மாட்டீங்களா? பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இல்ல சார், அனைத்து தரம் மக்களுக்கும் தரத்துல குறைபாடு இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம். அந்த விஷயங்கள் நம்ம இன்னும் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. இன்னும் ஃபீல்டு அதே ஸ்டேபிளா போய்கிட்டே இருக்கணும்.